லோன் எடுத்து வீடு வாங்குறதா இருந்தா ஒரு 7 வருஷத்துக்கு இந்த பிளானை தள்ளி போட்டுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 75 lakhs நீங்க வீடு வாங்குறதா இருந்தா டவுன் பேமெண்ட்டா ஒரு 15 lakhs கட்டுவீங்க. அந்த 15 lakhs லம்சமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. 60 lakhs 20 இயர்ஸ்க்கு நீங்க லோன் எடுக்கிறதா இருந்தா அதுக்கு இஎம்ஐயா 51,000 மாசம் நீங்க பே பண்ணணும். அந்த 51,000 இஎம்ஐயா பே பண்றதுக்கு பதில் ஒரு 20,000 rupees நீங்க ரெண்டட் வீட்டிலே இருந்துக்கிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 31,000 எஸ்ஐபியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 7 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க 31,000 எஸ்ஐபியா பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 41 lakhs க்ரோ ஆயிருக்கும். லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த 15 lakhs இருந்து 35 lakhs க்ரோ ஆயிருக்கும். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க கையில மொத்தமா 76 lakhs இருக்கும். இந்த 76 lakhs வச்சு நீங்க வாங்கணும்னு நினைச்ச அந்த 75 lakhs வீட்டை வாங்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், இந்த 75 lakhs ஆன வீடு இப்போ more than 1 crore ஆயிருக்குமேன்னு. அப்படியே more than 1 crore இருந்தாலும் இந்த 76 lakhs டவுன் பேமெண்ட்டா கொடுத்துட்டு ரிமைனிங் சின்ன போர்ஷனா லோன் எடுத்துக்கங்க. இதனால உங்க இஎம்ஐயே கம்மியாகும், உங்களுக்கான செஸ் பர்டனும் கம்மியாகும். வீடு வாங்க போறேன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண சொல்லுங்க.